இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாலடைஞ்ச வீட்டை காட்டுறாங்க. ஒரு 2 பேரு அந்த வீட்டை ஃபுல்லா கம்ப்ளீட்டா 3D ஸ்கேன் மாதிரி ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஏதோ ஒரு கேமை ரெடி பண்ண போறாங்களாம். அதுக்கு இந்த மாதிரி பாலடைஞ்ச வீட்டை ஸ்கேன் பண்றது வழக்கம். அதுலயும் குறிப்பா இந்த வீட்டை எதுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுல ஹஸ்பண்ட் கத்தியால ஒய்ஃபை கொண்டுட்டானா, அப்புறம் ஒய்ஃபோட பாடியும் காணாம போச்சா, அவனும் சூசைட் பண்ணிக்கிட்டானா. இந்த மாதிரி புரளி அரசல் பரசலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேச இன்னொருத்தன் பயப்படுறான். அவன் ரொம்ப பயந்த பயலா இருக்கிறான். அவனை இன்னும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு இவர். சும்மா இருங்கன்னு இருக்கிறான் அவன். அப்போ அந்த சீனியர் அங்க வித்தியாசமா இருக்கிற ஒரு கதவை கவனிக்கிறார். அந்த கதவை திறந்து உள்ள போறார். தேவையில்லாத வேலை பார்க்காதையா யோன்னு கத்திட்டு இருப்பான். அப்புறம் ஆளை காணோம். ஐயோன்னு பதறிக்கிட்டு இருக்கல, டப்புன்னு வந்து பயமுறுத்துறார். இப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு களிமண் பொம்மை மாதிரி ஒரு பொம்மை இருக்குங்க. எல்லாத்தையும் கரெக்டா ஸ்கேன் பண்ணு, நம்ம கேமுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கொடுக்குறாரு. அதை இந்த பயந்த பய பார்த்துக்கிட்டு இருக்கையில பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், அதை வச்சிரு அப்படிங்கிறாப்ல. அதை கேட்டு பயந்து போய் கீழே போட்டுறான். கீழே விழுந்த அந்த பொம்மையோட தலைப்பகுதி உடஞ்சு போயிடுது. மிஷின் வேற எல்லாத்தையும் ஸ்கேன் பண்றதுக்கு அங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. பொம்மையோட தலை உடஞ்சு போச்சு. இவன் இதுக்கு மேல இங்க இருக்கிறது பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட முயற்சி பண்ணுவான். அப்ப அவன் திடீர்னு ஏதோ அட்டாக் செய்யப்பட்டாப்ல ஃபீல் ஆகுது. சீனியரும் அதை ஃபீல் பண்றாரு. திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஐயோன்னு பயந்துகிட்டு கிளம்ப போகையில பார்த்தா இவன் அடிபட்டு செத்து கிடக்குறான். ரத்த வளரில கிடக்குறான், ரத்த கலரில. உதவிக்கு யாராவது கூட்டு வரேன்ட்டு ஓட பாக்குறாரு. அதுக்குள்ள திடீர்னு இவன் எந்திரிச்சு நிக்கிறான். டேய் என்னாச்சுரான்னு பதறாரு. பயம் சீனியருக்கு. பயந்துகிட்டு இது நான் போறேன் டாக்டர் கூட்டு வரேன் அப்படின்ட்டு போக பாப்பேன் பாருங்க. வந்து அட்டாக் பண்ணி இவனை இழுத்துட்டு அதே டோர் பக்கம் உள்ள போகுது. இவரும் பிடிச்சுக்கிட்டு உள்ள போக முடியாம இருக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனாலும் ஒன்னும் வேலைக்காகல. உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு ஏதோ ஒண்ணு. அப்புறம் உடஞ்சு போன அந்த பொம்மையோட தலையை காட்டுறாங்க. அங்க இருக்கிற மிஷினு மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுது. அந்த பொம்மையையும் ஸ்கேன் பண்ணுது. அங்க சீனு கட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிட்டாரு. கூடவே ஒரு பொம்மைக்கு அலாரம் வச்சிருக்காரு. குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. பட் பொத்துன்னு கீழே விழுகிறாரு. அழுதுகிட்டே இருக்குது குழந்தை. பொம்மை பேட்டரி எல்லாம் பிடிக்கிட்டாப்ல. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃப், நம்ம படத்தோட ஹீரோயின், அவங்க பிரெக்னண்டா இருக்கிறாங்க, கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அதான் பொம்மையை வச்சுக்கிட்டு இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கு பேர் என்னது, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் போல. பிறக்காத குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிற வரைக்கும் யோசிக்கிறாங்க. தனக்கு சீக்கிரம் பார்ட்னர் பதவி எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நல்லா காசு கிடைக்கும், நல்ல பெரிய ஸ்கூல்ல புள்ளைய சேர்க்கலாம், அப்படி இப்படின்னு கனவுகளோட பேசிட்டு போறான். வேலைக்கு போகையில எதையோ மறந்துட்டு போறான். எதை சாவியவா இந்த அம்மா தான் கொடுத்து அனுப்புது. வேலைக்கு போயாச்சுங்க. அங்க ஒருத்தி பரபரப்பா இருக்கிறா. பிஏ மேல வந்து விழுகிறா. சும்மா கடமாங்கிறாரு அவரு. பின்னாடியே குட்டி பாஸ் போன் பேசிட்டே வராரு. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க பெரிய பாஸ் கிட்ட. இந்த 3D ஸ்கேன் பண்ண போனவங்க என்னன்னு புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒன்னும் ஐடியா இல்ல, நான் கால் பண்றேன்னு கால் பண்ணா ஆபீஸுக்கு வர்ற அந்த படிக்கட்டு பக்கம் அந்த சவுண்டு கேக்குது. என்னன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா அந்த பயந்த பய பொட்டியோட ஏதோ எடுத்துட்டு வராங்க. அப்பா வந்துட்டான்ப்பா. ஆனா ஆளு கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கான். மூஞ்சில பெருசா வித்தியாசம் தெரியலனாலும் அவன் நடந்து வந்த அந்த படிக்கட்டி ஃபுல்லா பாருங்க. அந்த படிக்கட்டு ஃபுல்லா கருப்பு கலர்ல ரத்தம் படிச்சு போய் கிடக்காப்ல கிடக்கு. அந்த 3D ஸ்கேன் பண்ண எல்லாம் கிடைச்சிருச்சு போல. கிளைண்ட்டை வச்சு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை வச்சு நான் கேம் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்ட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த பயந்த பய எல்லாரும் தயவு செய்து போயிடுங்க, அவ வர்றா அப்படின்னு பயந்துகிட்டு கத்துவான். அப்புறம் அவனால பேச முடியாதபடி வாயில இருந்து அப்படியே கருப்பு கலர்ல ரத்த வாந்தி எடுத்து அப்படியே விழுந்துடுறான். அப்புறம் பார்த்தா குட்டி பாஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு போல. இன்னொருத்தவன் அனுப்பிச்சு விட்டு அட்மிட் பண்ணிட்டியா, சீக்கிரம் கிளம்பி வா, ஏன் வேலை இருக்கு அப்படின்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாரு குட்டி பாஸ். அப்புறம் எப்பா இந்த வேலையை சேர்த்து நீதான் பண்ணணும் இந்த ப்ராஜெக்டையும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ முழிக்கிறான். போனஸ் தரண்டா, சீக்கிரம் அப்பாவை போற, உனக்கு உதவியா இருக்குமேங்கிறாப்ல. அதெல்லாம் கிடக்கட்டும், இந்த பார்ட்னருக்கு ப்ரொபோசல் கொடுத்துறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, கமர்ஷியலா நிறைய சிக்கல் இருக்குடா, இந்த வேலையை முடுறா, அப்புறம் பாப்பண்டா அப்படிங்கிறாரு குட்டி பாஸ். அப்புறம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வருவான் போல. கொண்டாட்டி முறைச்சிக்கிட்டு இருக்கிறா. சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு பிடிச்ச டியூன் ஆஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்க பாக்குறான். அப்புறம் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தா போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் வர லேட்டாக வைக்கணும்லாம் பேசிட்டு இருக்கிறான் பொண்டாட்டிக்கிட்ட. இந்த பொண்ணு சிலைகளை செய்யறதுல பெரிய ஆளு. ஏதோ ஒரு பெரிய இடத்துல வந்த வேலையை வேணாம் சொல்லிட்டாலாம். எதுக்கு நான் பிறக்க போற குழந்தைக்காக நான் இருக்கணும், குழந்தையுடைய முதல் சிரிப்பு, முதல் அழுக, இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறதா சொல்றா. அவ சம்பாதிச்சா இவனுக்கு கொஞ்சம் வசதியா தான் இருக்கும். இருந்தாலும் அவ குடும்பம் தான் முக்கியம் முடிவு எடுத்துருக்கா போல. வரும்போது ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்தால அது பிரச்சனை பண்ண போதா என்னன்னு தெரியல. சின்னதா ஒரு பொம்மை பண்ணிட்டு இருக்கையில குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். என்னடான்னு ஓடி போய் பார்த்தா அந்த பொம்மையில அடிக்கடி அலாரம் வச்சிருப்பாங்க. குழந்தை பிறக்கும் போது முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தா கரெக்டா இருக்குமே. குழந்தைய அழகா தூக்கி பிடிச்சு கொஞ்சி அழுகை நிப்பாட்டணுங்கிறது தான் இந்த பொம்மை ட்ரைனிங். ஆனா போய் பேட்டரியை உருவி போட்டுறேன் அழுகை நிப்பாட்டுறதுக்கு. அப்படியே கேமரா க்ளோஸ் அப்ல போய் பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த உடஞ்ச சிலையா காட்டுது. அந்த களிமண் பொம்மையை வேலை பார்த்துட்டு இருக்கையில நம்ம பய ஹீரோயினுக்கு மெசேஜ் போடுறான், ஹாலுக்கு வா அப்படின்னு. இவளும் ஹாலு பக்கம் வருவா. பார்த்தா ஹால்ல ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்கான் போல. ரிமோட்ல கண்ட்ரோல் பண்றாப்ல. அப்படின்னு கத்து பயமுடுத்திடுவான். அப்படி எல்லாம் பயமுடுத்த கூடாது, பிள்ளைதாச்சு பிள்ளைய, குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும், இதுக்கு தான் என்ன வேற சொன்னியாக்கும்
அப்படின்னு கேட்குறா. இந்த கேமராவோட ஸ்பெஷல் என்னன்னா எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி காலில் பண்ண முடியும், ஹாலில் நடக்கிற விஷயங்களை பார்க்க முடியும். சரி போய் வேலையை பாரு அப்படிங்கிறா. அப்புறம் ஏஐ ட்ராக்கிங் எல்லாம் இருக்கு போல கேமரால, அதையும் செட் பண்ணி வச்சுட்டான். ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் பொண்டாட்டியை கவனிக்கிறது. அப்புறம் இவன் அந்த புது ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்கான்ல, எதை ஒரு கேம் ரெடி பண்றாங்க. அதுவும் யாரோ இறந்து போன வீட்டில். அந்த வீட்டில் இறந்து போனோம்மா இந்த மாதிரி களிமண்ல செல பண்றவ அவ இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ எல்லாத்தையுமே இவங்க பார்த்துட்டு இருக்கிறார் நம்ம ஹீரோ. அதுல இன்டர்வியூ பண்றவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பாருங்க. நீங்க ஏதோ சில சடங்குகள் எல்லாத்தையும் செய்வீங்களாமே, சுடுகாட்டுல இருந்த மண் எடுத்துட்டு வந்து அதுல பொம்மை செய்வீங்களாமே, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படி இப்படின்னு விசாரிக்கிறார். தட்டுப்பாடுகள் கூடாதுன்னு அந்த அம்மா தத்துவம் பேசிட்டு இருக்குது. கலையா பாருங்க அப்படிங்குது. கலைக்கு அழிவே இல்லைங்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுல பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான். சைட்ல பொண்டாட்டி இருக்கான்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த பக்கத்துல இருந்து வராவ. இவ்வளவு நேரம் அப்ப நம்ம கூட பேசிட்டு இருந்தது யாருன்னு அந்த பக்கம் திரும்புவான். அப்ப இப்ப வந்திருக்கிறது யாருன்னு இந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் ஆளு இல்லைன்னு இந்த பக்கம் திரும்பினா அப்படியே பேய் மாதிரி நிக்க மிரண்டு போவான். அடுத்து பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கான். எல்லாம் கனவு. நிஜத்திலேயே பொண்டாட்டி வந்து நிற்கும் போது இவன் பயந்து போயிடுறான். அப்ப அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா இறந்து போன அந்த அம்மாவோட நியூஸ் இருக்கிற பேப்பர், அந்த பேப்பரை பெட்டிக்குள்ள போடையில இந்த பொண்ணு அந்த பேப்பர் எடுத்து படிப்பா. படிச்சு பார்த்தா அந்த பொண்ணு காலேஜ்ல நம்ம ஹீரோயினோட சீனியரா இருந்தவங்க போல. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தான் படிச்சிருக்கிறோம்ப்பா, பாவம்பா, நல்லா இருந்த குடும்பம், எப்படி இப்படி ஆச்சோ அப்படின்னு கொஞ்சம் பிரெக்னண்டா இருக்கும்போது ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்குத்தப்பா இருக்கும், அழுகவே செய்யலாம். நம்மால் தான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லி தேத்துறான். இவன் குட்டி குட்டியா பொம்மை செய்வான்ல, அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் போல. அதை பத்தி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருப்பா. ராத்திரி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏசில கூலிங்கு 30, 31, 32 ஏறிட்டே போகுது. நைட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கேமரா அவன் ஹாலில் வச்சிருக்கிறான். அந்த கேமரா ஆக்டிவா இருக்குது. திடீர்னு மூணு கதவை யாரோ திறந்து விடுறாப்புல இருக்கும். இவன் முழிச்சு பார்த்துட்டு என்ன திறந்துருக்குன்னு மறுபடியும் மூடுவா. அப்படி மூடிட்டு திரும்பையில தான் பெட்டிக்குள்ள இருக்கிற தலை உடஞ்ச அந்த பொம்மையை கவனிக்கிறா. தலையில ஓட்ட விழுந்தாப்புல இருக்கிற பொம்மையை அதை தொட போவா பாருங்க. வயிற்றுக்குள்ள குழந்தை எட்டி உரைக்கிறான் போல. தொடலை. எதுக்குடா அம்மா மிதிக்கிற? ஒண்ணு இல்லடா அப்படின்ட்டு அதை தொடாம அந்த அம்மா விலகி போயிடுச்சு. கவனிக்கிறதுக்கு என்ன இருக்கு, தொட்டிருக்கணும், குழந்தை மிதிச்சதுனால கண்டுக்கல. ஆனா கேமரா இன்னும் ஆக்டிவா தான் இருக்குது. அங்க ஏதோ ஒரு அசைவை கேமரா நோட் பண்ணிருக்கணும் போல, இந்த மாவும் நோட் பண்ணிருக்கணும் போல. இவ உள்ள வரா. ஏஐ ட்ராக்கிங் இது. உள்ள ஏதாவது அசைவு தெரிஞ்சா கேமரா அந்த பக்கம் மூவ் ஆகி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேமரா மூவ் ஆனது தான் இவ கவனிச்சிருப்பா போல. கேமரா கிட்ட வந்து நல்லா உத்து பார்க்கையில கேமரா திடீர்னு ரைட் பக்கம் திரும்புது. அசைவு இருந்தா தானே ரைட்ல திரும்பணும். ஆனா ரைட்ல ஒண்ணுமே இல்லையேன்னு இந்த அம்மா கவனிக்குதுங்க. பார்த்தா கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல ஏதோ ஒரு பொம்பளையோட ரூபம் தெரியும். இவ திரும்பி பார்த்தா அந்த ரூபம் போயிடுது. குழந்தை வேற வயிற்றுல ஏத்திக்கிட்டே இருக்கிறான் போல. இந்த தடவை அந்த அம்மா பொட்டியை கவனிச்சிருச்சு. பொட்டிக்குள்ள இருக்கிற அந்த பொம்மையையும் கவனிச்சிருச்சு. தலையில ஓட்ட போட்டாப்புல இருக்கிற அந்த பொம்மை. அப்போ மறுபடியும் கேமரால மூவ்மெண்ட். ஏன் கேமரா தானா நகருதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கையில அந்த தலை லைட்டா உடஞ்சது இல்ல, அதுல ஏதோ கீரல் பட்டு இவளோட ஒரு செட்டு ரத்தம் பொம்மையில ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இவ பெட்ரூம் பக்கம் ஏதோ நகர்வு தெரியுதுன்னு பெட்ரூம் பக்கம் போயிருப்பா. அதுக்குள்ள இவளோட ரத்தப்பட்ட இடம் அப்படியே கொஞ்சம் பெருசா பரவ ஆரம்பிக்குது. அதுல இருந்து சிவப்பு கலர்ல புகை மாதிரி கிளம்புது. பாடு வேகமா அவளை நோக்கி வரும். அவ ஒரு மாதிரி திணறா. கண்ணுக்குள்ள அது இறங்கி ஒரு கண்ணை அப்படியே ஆக்கிரமிப்பு பண்றதை கவனிக்கலாம். போச்சு, பொண்டாட்டிக்கு என்னமோ ஆயிப்போச்சு. அது தெரியாம புருஷங்காரன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஹீரோ காலைல எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல பொண்டாட்டி இல்ல. என்னப்பா ஏசி ஆஃப் பண்ணிட்டியாப்பா, ரொம்ப சூடா இருந்துச்சுப்பா, வேர்த்து ஊத்தி எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து உட்காருவான். என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறான். ஏன் கண்ணு சிவந்திருக்கு அப்படின்னு கேட்கறான். உடம்பு சரியில்லையான்னு கேட்கறான். கோல்டு, பல தடவை நான் நைட்டு எந்திரிச்சேன் அப்படிங்கிறா. என்ன உசுப்ப வேண்டியதானே அப்படின்னு புருஷன் கேட்பான். முயற்சி பண்ண நீ தான் எந்திரிக்கல அப்படின்னு சொன்னதான் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறி போச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் நான் எந்திரிக்கிறேங்கிறான். அப்புறம் சாப்பிடலையா, சாப்பிடு அப்படிங்கிறான். ஏதோ ஈரலை போட்டு நல்லா இருக்கும் சாப்பிடு அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் களிமணத்தான், பேர் என்னது, களி சோறு சாப்பிட்றா. வேகமா அமுக்குறா பாருங்க. ஏதோ பல நாளா சாப்பிடாம கொள்ளாம இருந்தாப்புல. நல்லா இருக்குல்ல, டேஸ்டா இருக்குல்ல அப்படின்னு கேட்கறான் பாருங்க. பார்த்தா மறுபடியும் உள்ள ஈரல் கிடக்குது. உடனே எல்லாத்தையும் துப்பிடுறா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிட்டா. மறுபடியும் எப்படி ஈரல் வந்துச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ரொம்ப சூடா இருந்ததை எப்படி லபக்குன்னு போட்ட அப்படின்னு அவன் தட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். அதே சமயம் அரகரையா கட் பண்ணி கிடக்கிற அந்த கறியையும் காட்டுறாங்க. அப்புறம் மாத்திரை போட்டுக்கிறா. அவ குடிச்ச தண்ணிக்குள்ள கூட ஏதோ அலும்பிட்டு இருக்கிறது, அழுக்கு மாதிரி இருக்கிறத கவனிக்கலாம். அதே மாதிரி ஒரு பொம்மையை ஆபீஸ்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை கேமுக்காக அதை நம்ம ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கையில ஒரு பொண்ணு வர்றா. இறந்து போனவளோட தங்கச்சி போல. எங்க அக்கா அடிக்கடி சொல்லுவா, உயிரோட இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவும் இறந்த பிறகு மண்ணுக்கு தான் போய் சேருமா. அப்படி வந்த அந்த மண்ணை எடுத்து பொம்மை செஞ்சு அதுல இந்த மாதிரி சடங்குகள் செஞ்சு சில விஷயங்களை எழுதி வச்சா ஆத்மாவுக்கு இருக்கிற உணர்ச்சி எல்லாம் அப்படியே இந்த பொம்மைக்குள்ள இறங்கிடுமா. அந்த எமோஷன்ஸை இதுக்குள்ள கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அப்படின்னு தன் அக்கா நம்பினதா அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறா. இவங்க கேமா ரெடி பண்றாங்கல்ல, அதுக்காக ஆத்தரைசேஷன் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்க வந்தானா. சோ அதை போட்டு கொடுக்குறேன்னு தங்கச்சி
சொல்றா. இப்போ ஆபீஸ் இல்ல, தங்கச்சியோட வீடு போல. அப்ப இங்க இருக்கிற பொம்மை ஏற்கனவே அக்கா அரகுறையா பண்ண பொம்மையா இருக்குமோ? இருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அக்கா வாழ்ந்த அந்த வீட்டுக்கு ப்ராஜெக்ட் சம்பந்தமா போறான். நிறைய எங்க தேனாலும் பொம்மைகளா தான் கிடக்குது. குத்து மதிப்பா அவன் லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பின்னாடி ஏதோ அசைவு தெரிய டப்புன்னு திரும்புவான் பாருங்க. என்னடா அது அப்படின்னு லைட் அடிச்சு பாக்குறான். மேல ஒரு சிலையில தலை சுத்தமா இல்ல, துண்டாக்கி கிடக்கு. வெறும் முண்டை மட்டும் தான் இருக்கு. தலை மட்டும் பார்த்தா அப்புறம் தனியா தரையில கிடக்கு. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஏதோ நிக்கிறாப்ல, ஒரு பொம்பளை புள்ள நிக்கிறாப்ல தெரியும். ஐயோ அப்படின்னு இவனுக்கு பதறுது, மூச்சு முட்டுது. நம்பிக்கையோட பயத்தை குறைச்சிக்கிட்டு திரும்பி பார்த்தா அப்புறம் அங்க யாரும் இல்ல. ஆனா பின்னாடி சரட்டுன்னு யாரோ கிராஸ் பண்ணி போனாப்லையும் இவனுக்கு தெரியும். லைட் அடிச்சு என்னன்னு கவனிச்சிட்டு இருக்கான். லைட்டை எடுத்துட்டா உருவம் தெரியுது, லைட் அடிச்சா உருவம் தெரியல. மறுபடியும் படிச்சிருச்சு பாக்குறான். அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு தோணுது. அப்புறம் பார்த்தா பக்கத்துல கையில பொம்மையோட அந்த ரூபம் வந்து நிக்க மிரண்டு போறான். கீழே விழுந்ததுல லைட் அந்த பக்கத்துல போயிடுச்சு. லைட்டை தேடி அடிச்சு திரும்ப அடிச்சு பார்த்தா அங்க யாரும் இல்ல. ஆனா சீலிங் பக்கத்துல இருந்து மேல இருந்து ஏதோ ரத்தம் சொட்டுறாப்ல தோணும். என்னடான்னு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அண்ணாந்து பாக்குறான். பார்த்தா மேல அந்த சீனியர் ஒருத்தர் இறந்து போனார்ல, காணாம போனாரே, அவர் வாந்தி எடுக்கிறாப்ல இருக்குது, ரத்தம் வாந்தி எடுக்கிறாப்ல. ஐயோ அப்படின்னு அலர்னா பார்த்தா இதெல்லாம் கேமுங்க. டெவலப் பண்ணிட்டு இருக்கிற கேம்ல இந்த ஒரு காட்சியை பார்த்துட்டே நம்ம ஆளு பயந்து போயிட்டான். எப்படி இருக்கு அப்படின்னு டெவலப்பர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. உண்மையான போட்டோஸை பயன்படுத்தக்கூடாது பாத்துக்கங்கன்னு நம்ம ஹீரோ எடுத்து சொல்றாரு. உண்மையான அந்த அக்காவோட போட்டோவெல்லாம் பயன்படுத்தக்கூடாது போல கேம்ல. இங்க அடிக்கடி ஏசி 30க்கு மேல போயிடுது, கொண்டாட்டி குறைச்சு வைக்கிறா. ஆனா திரும்ப பார்த்தா 30ல போய் நிக்குது. மொத்தத்துக்கு ஏசி ஆஃப் பண்ணியே போட்டுறா கடுப்புல. போட்டு திரும்பி பார்த்தா இவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தது வேற பொம்மை, ஆனா இப்ப அங்க இருக்கிறது வேற பொம்மை. அந்த உடஞ்சு போன பொம்மை நிக்குது. அப்புறம் ஆஃப் பண்ணி போட்ட ஏசி அது தானா ஆனாயி கீ 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 கீன்னு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. வயித்துல இருக்கிற குழந்தை வேற எத்த ஆரம்பிக்குது போல தெரியுது. பயந்து போய் ஓலான்னு பார்த்தா கதவு தானா மூடுது. அந்த உடஞ்ச பொம்மையோட கண்ணு இப்ப சிவப்பு கலர்ல மாறுது. இவளோட கை அவளோட கண்ட்ரோல்லே இல்லாதப்ப தெரியுது. தப்புன்னு கண்ணாடியை திரும்பி பார்த்தா இவதான், ஆனா கண்ணாடியில இறந்து போனவ மாதிரி தெரியுறா. உட்காந்துட்டு இருந்த பொம்மை இப்ப இவளோட இடுப்புல இருக்கு, கையில இருக்கு. இல்லாத கத்தி அவ கைக்கே வந்துருச்சு. கண்ட்ரோல்ல இல்லாத அந்த கையும் கத்தியும் அவளை நோக்கி போயிட்டு இருக்கு. கழுத்து வரைக்கும் கண்ணாடி கையை எடுத்துட்டு போக இவளும் வேற வழி இல்லாம கையை எடுத்துட்டு போறா. அப்படியே கீரை சொல்லுது போல கண்ணாடி. இவளும் அவளோட கண்ட்ரோல் இல்லாம அதை செய்யறா. முடியாம வழியில துடியா துடிக்கிறா. இந்த பக்கம் பார்ட்னர் ஆறதுக்காக ஒரு ப்ரொபோசல் கொடுத்தான்ல, அதுல சில மாற்றங்களை பண்ணி வச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்புறம் இவ அந்த பொம்மையை குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஏதோ வித்தியாசமா சவுண்ட் வருது பேக்ரவுண்ட்ல. மேபி கீரல் தானா சரியாகுதா என்னன்னு தெரியல. கிழிச்சதுல கிடைச்ச ரத்தத்தை வச்சு அந்த ரத்தத்துல களிமண்ணை போட்டு புரட்டி அவ ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறா. இறந்து போனவ எப்படி பண்ணாலோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஏற்கனவே உடஞ்சு போன அந்த பொம்மையோட தலைப்பகுதியை அவ சரி பண்றா போல. அப்புறம் அதை சுத்தி எழுதியிருந்த விஷயங்களையும் சரி பண்றா. அதை ஃபுல்லா அழிச்சிட்டு வேற ஏதோ எழுத போறாளோ என்னவோ தெரியல. அப்புறம் இந்த பக்கம் ஒரு பேயற்றவனை காட்டுறாங்க. அவன் கழுத்திலேயே நிறைய மந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறத கவனிக்கலாம். ஏதோ முக்கியமான ஐட்டம் வாங்க வந்திருக்கான்னு பார்த்தா அதை சுத்தி இருக்கிற இந்த மந்திர வார்த்தைகள் போதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டோ எடுத்துக்கிறான். எல்லாம் சீப் ரேட்லயே முடிச்சிருவான் போல. உங்க அப்பா மாதிரியே நீ இருக்கேடா, கஞ்சத்திலையும் சரி இந்த பேயற்ற விஷயத்திலையும் சரின்னு அவர் புலம்பிட்டு இருக்கிறார் பாவம். அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏதோ கல்லுகளா வெளியில கிடக்கு. கண்ணாடியிலேயே ஒரு கைரேகை மாதிரி பதிஞ்சிருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் உள்ள வந்து பார்த்தா ஸ்டுடியோல உடஞ்ச அந்த தலைப்பகுதியை இவ சரி பண்ணி இருக்கிறா. அப்புறம் பின்னாடி இருந்த அந்த மந்திர எழுத்துக்களை அவ அழிச்சிருக்கிறா. அரகுறையா அழிச்சிருக்கிறா. நான் கொண்டு வந்த பொம்மையை நீ சரி பண்ணியா அப்படின்னு பொண்டாட்டிட்ட விசாரிக்கிறான் ராத்திரி. இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறியா, ஏதாவது வேலை பாரு, சம்பாதி, இதே எதுக்கு வெட்டியா சரி பண்ற? இப்படி எவ்வளவு பேசினாலும் அந்த பொண்ணு எதுவும் பிரி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. தொட்டா கையெடுத்துக்கிறா. ஏசி 28ல நிக்குது. அப்புறம் 29 ஆகுது. சார் இன்னும் குறைக்கலாமே ட்ரை பண்ணா குறைக்க முடியல. அவன் குறைக்க முயற்சி பண்ணா இந்த பக்கம் பொண்டாட்டி வந்துருச்சு. ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ற, ஏன்டா செல்ஃபிஸா இருக்கிற, நான் தூங்கிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சத்தம் போடுறா. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, என்னால நிம்மதியா இருக்க முடியல, உடம்பெல்லாம் அரிக்குது, வயிறெல்லாம் அரிக்குதுன்னு போட்டு சொரின்னு சொரிஞ்சிட்டு இருக்கிறா. சொரிஞ்சதுல வயிறு ஃபுல்லா கீரை விழுந்திருக்குது. ஹீரோ தான் போய் தடுக்கிறான். நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா பிரெக்னண்டா இருக்கும்போது மூடு இந்த மாதிரி ஸ்விங் ஆறது இயற்கை தான் அப்படின்னு போட்டிருக்கு. நார்மல் தான் போட்டிருக்கு. ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி வேலை செய்யணும் போட்டிருக்கு. என்னடா பொண்டாட்டி கூட சண்டையா அப்படின்னு குட்டி பாஸ் விசாரிக்கிறார். வான்னு கூப்பிடுறாரு. நம்ம ஆளு புலம்பிட்டு இருக்கிறான் குட்டி பாஸ் கிட்ட. பொண்டாட்டி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க குட்டி பாஸ் என் பொண்டாட்டியே பிரெக்னண்டா இருக்கும்போது இதான் நடந்துச்சு, எல்லாம் சரியா போயிடும் அட்வைஸ் போடுறாரு. தனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் எல்லாம் குட்டி பாஸ் சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைக்கு நான் தயாரா இல்லையோன்னு அப்பா புலம்பிட்டு இருக்க. அதெல்லாம் குழந்தை பிறந்தா தானா சரியா போயிடும், குழந்தை வளரும்போது நீயும் வளருவ, இந்தானே எதையோ கொடுக்குறாப்ல, இது எதுக்கு, குட் லக்குக்கு, ஒரு அதிர்ஷ்டத்துக்கு அப்படின்னு கொடுக்குறாரு. ஏதோ ஒரு சின்ன மந்திர கயிறு மாதிரி எதையோ ஒண்ணு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த இறந்து போனவங்க வீட்டுக்கு போய் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தான்ல, அந்த ஃபுட்டேஜ் இல்ல, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சீனியரும் அந்த பயந்து போனவனும் வந்து வீடியோ எடுத்தாங்க இல்ல, அந்த ஃபுட்டேஜ் இவன் எடுத்திருக்கிறான். அதை போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். அதுல அந்த பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை நல்லா ஜூம் பண்ணி எல்லாம் பாக்குறான். அதுக்குள்ள ஏதோ கைய ஒரு சவுண்ட். போன்ல யாரோ பேசுறாங்க, பட் தெளிவா இவனுக்கு கேட்கல. அந்த பொம்மையை அழிச்சிரு, அந்த பொம்மை இருந்தா பிரச்சனை அப்படின்னு யாரோ சொல்ல முயற்சி பண்றாங்க, இவனுக்கு சரியா கேட்கல. பார்த்தா
பேய் தான் இந்த சேட்டையை பண்ணுதோ என்னவோ இறந்து போனவன். அவன் பேசினது சரியா கேட்கலையேன்னு அவனை பாக்குறதுக்காக இவ கிளம்பி வந்திருக்கிறா. அதுக்குள்ள இங்க நம்ம ஹீரோயின் பாருங்க, தான் கையை எடுத்துக்கிட்டு அத பொம்மையில தடவி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் பயந்து போன பையன் என்ன பண்றான்னு பாருங்க, தான் கண்ணை நோண்டி தான் கண்ணையே தச்சிட்டு இருக்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி அவ ஒரு பொம்மைக்கு இதே மாதிரி கண்ணை நோண்டி எடுத்து தச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப என்ன அர்த்தம், இந்த பொம்மைகளை வச்சு சித்து விளையாட்ட செய்யறா. அது அங்க அப்படியே நேச்சுரலா நடக்குது. வெளியில தப்பி ஓட பார்த்தா முடியல, கதவு தானா முடிக்குது. அவ அங்க கைய உடைச்சா இவனுக்கு கை உடையுது, இன்னொரு கைய உடைச்சா இன்னொரு கை உடையுது, காலை உடைச்சா ஒரு காலு உடையுது. அப்புறம் அவ ஒரு கத்தி எடுத்து தலையில குத்துன்னு குத்துறா. இவனும் அதே மாதிரி முட்டுன்னு முட்டுறான். அடுத்து அந்த பொம்மையை எடுத்து மூஞ்சியோட ஒரு பக்கத்தை போட்டு அழுத்துன்னு அழுத்துவா. இவனும் அதே மாதிரி தான் மூஞ்சியை தான் கைகளாலேயே அழுத்துறான். ஒரு கட்டத்துல கழுத்தை திருகிறாப்புல திருகி போட இவனும் கழுத்தை திருகிட்டு நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே செத்து போறான். இவளும் எதுக்கு, நம்ம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியோட உடம்புக்குள்ள புகுத்து இறந்து போனவளோட ஆவிதான் இவ்வளவு சேட்டையும் பண்ணது போல தெரியுது. இந்த பக்கம் பேயோட்டுறவரு ஏதோ மந்திர எழுத்துக்கள் எல்லாத்தையும் பழைய மாதிரியே பார்த்து புதுசா எழுதி ட்ரைனிங் எடுக்கிறாரு. அதை அப்புறம் எரிக்கிறாரு, சில சடங்குகளை செய்யறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போனால பயந்த பையன் அவன் சொல்ல வந்தது கூட இதுதான். கிட்டத்தட்ட யாராவது ஒரு பேயோட்டுறவனை பிடி அப்படிங்கறத தான் சொல்ல வந்தான். அதை ஃபுல்லா கேட்கறதுக்குள்ள நம்ம ஹீரோ இவ்வளவு கோரத்தை பார்க்க வேண்டியதா போச்சு. தான் கழுத்தை திருகிட்டு சாகும்போது கூட பொம்மையோட பின்பக்கம் பேயோட்டுறவன் இந்த ரெண்டு வார்த்தையில மட்டும் தான் சொல்லிட்டு செத்துருப்பான் போல. அதை திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா இவ பொம்மை மேல ரத்தத்தை ஊத்தி அடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறா. நைட் ஆகி போச்சு, நைட்டு தூங்கிட்டு இருக்கிறா. சத்தம் இல்லாம நம்ம ஹீரோ ஸ்டுடியோக்குள்ள வரார். வீட்டுல இருக்கிற ஸ்டுடியோக்குள்ள வந்து பார்த்தா நிறைய ரத்தக்கரையா இருக்குது. இவர் பொம்மை பண்ணியிருந்தால ஏற்கனவே தலையை சரி பண்ணி அந்த பொம்மையோட கையில ஒரு குட்டி குழந்தையுடைய தலையையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறா. திடீர்னு கீன்னு சத்துற சவுண்டு என்னன்னு பாக்குறதுக்கா அந்த பக்கம் போவாம பாருங்க, ஆணி ஒண்ணு நீட்டிட்டு இருந்திருக்கு. அதுல மிதிச்சு விட்டா ரத்தக்கரை ஆயிடுச்சு. அப்புறம் என்ன இருக்குன்னு கவனிக்கிறான். பேட்டரியை பிடிங்கி போட்ட நிலைமையில குழந்தை அழுகிற சத்தம் கேட்டிருக்குது ஒண்ணு. அப்புறம் அங்க இருக்கிற பொம்மை இறந்து போனவன் எப்படி இறந்து போனானோ அதே மாதிரி கை காலு தலை திருகி பொம்மையா கிடக்குது. இவ வேற திடீர்னு கண்ணாடிக்கு இந்த பக்கத்துல வந்து தட்டுன்னு தட்டுறா. ரத்தங்கிறா. இவன் ஒரு மாதிரி பேந்த முழிக்கிறான். கண்ணுல இருந்து தண்ணி சொட்டுது, காலெல்லாம் சூடாகுது. சீர்னு ரொம்ப திணறான். தொட பக்கத்துல ஏன் இப்படி சூடாச்சு, திடீர்னு எப்படி இவன் நார்மலுக்கு வந்தா அப்படின்னு பார்த்தா குட்டி பாசு இந்தா குட் லக்குக்கு அதிர்ஷ்டத்துக்கு வச்சுக்கோன்னு ஒரு சின்ன மந்திரத்தை கொடுத்தாருல, அந்த மந்திர கயிறு வேலை செஞ்சு இவனை காப்பாத்தி இருக்கு. இல்லைன்னா கட்டுப்பாட்டுக்கு போயிருந்திருப்பான் போல. உடனே நம்ம ஹீரோ அந்த பொம்மை எடுத்துட்டு வெளியில போவார் பாருங்க, டப்புன்னு அவ பிடிங்கிறா. இவங்கிட்ட இருந்து உடக்கத்தான் போனா. அப்பதான் ஒன்ன கவனிக்கிறான். பொம்மை கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு அவளோட கண்களுக்குள்ள போறதா கவனிக்கிறான். போக மாதிரி கையில இருக்கிற அந்த மந்திர கயிறு, அந்த மந்திர கயிறை யார் ரெடி பண்ணிருக்காங்கன்னு அதுலயே எழுதியிருக்கும். அதை பார்த்து அந்த இடத்துக்கு போறான். அங்க போய் ஏற்கனவே ஒரு பொம்மையில பின்னாடி எடுத்த அந்த போட்டோ எல்லாம் காமிச்சு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாப்ல. அவரு சில பேர் பழமையான நம்மளோட மொழியில இருக்கிற இந்த பழமையான மந்திர எழுத்துக்களை பயன்படுத்துறாங்க. அதுலயும் இந்த பொம்மையோட மந்திர எழுத்துக்கள் முழுமையடையில மேல ஏதோ மிஸ் ஆகுதுங்கிறாப்ல. மேபி அந்த உடஞ்சு போன துண்டு அதுல இருந்த மந்திரங்கள் போயிருக்குமோ என்னவோ. எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, என் பொண்டாட்டி கொஞ்சம் பிரச்சனை, இந்த பேயோட்ட தெரிஞ்ச இருந்தா யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறான். அவன் விருப்பப்பட்டா உதவி பண்ணுவான் அப்படின்னு டீட்டெயில் சொல்லியிருக்காரு போல. இந்த பக்கம் பார்த்தா அதே பசங்களுக்கு பிரசன்டேஷன் எடுத்துட்டு இருக்கிறாப்ல. பசங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் காட்டுறாரு. மந்திர எழுத்துக்களாலேயே ஒரு உடம்பு மாதிரி ஏதோ செஞ்சிருக்கிறாங்க. இவ எழுதியிருக்கிறாப்ல. அதை கவனிச்சுட்டு நல்லா கவனிங்க. இதுல தலை தெரியுதா, பாடி தெரியுதா, கால் தெரியுதா, கூடவே சில கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் மந்திரங்கள். கடவுள்கிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துக்கு நீங்க மந்திரத்தை கடன் வாங்குறாப்ல, இதுக்கு பவர் இருக்குன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் இன்னொன்னு இருக்கும் பக்கத்திலேயே. இது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், ரொம்ப குழப்பமானது. இத பிரிமோசியல் டாலிஸ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு பிக்சடா இதுதான் ஸ்ட்ரக்சர்னு இந்த மந்திர எழுத்துக்களுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடையாது. இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு விதமான பவர் உண்டு, சக்தி உண்டு. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மேஜிக் ஃபோர்ஸ் உண்டு. அப்புறம் இத ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறார். அப்ப நம்மால அந்த பொம்மையை பார்த்துட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு ஒரு டவுட் கேட்பான். இப்போ ஒரு பொம்மையை மேல ஏதோ எழுதியிருக்கிறாங்க மந்திர எழுத்துக்கள். அந்த மந்திர எழுத்துக்கள் ஏதோ உடஞ்சு போய் அதை இன்கம்ப்ளீட்டா முழுமையடையாம இருந்தா கட்டுப்பாட்டுக்காக போடப்பட்டிருக்கிற அந்த மந்திர எழுத்துக்கள் அதோட பவரை இழந்துடுமா, சக்தியை இழந்துடுமான்னு விசாரிக்கிறாரு நம்ம ஹீரோ. அவரும் அதே பிரசன்டேஷன்ல ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார்ந்தா இருக்கிறார். ஆமா, ஆனா அது எவ்வளவு முக்கியங்கிறது, இப்ப லாட்டரி சீட்ல 6-7 நம்பர் ஒத்து போய் ஒரே ஒரு நம்பர் ஒத்து போகாம இருந்தா பல கோடிகளை அவன் இழந்துருவாங்கல்ல, அந்த லெவலுக்கு ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம்னு விளக்கிட்டு இருக்கிறார். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் பிரச்சனையை சொல்லி உதவி கேட்கிறாரு. வேற ஆளா பாருன்ட்டு இவர் ஓடத்தான் பாக்குறாப்ல. இந்த பேய் பிடிக்கிற விஷயமா இருந்தா வேற ஆளை வச்சு பாரு, நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு ஓட பாக்குறாரு. சார், நான் சொல்றதை தான் நீ கேட்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் இதையாவது பாருங்களேன் அப்படின்னு எதையோ கொடுத்துருக்கான் போல. வேற விருப்பமே இல்லாம புடிங்கிட்டு போனவர் அதுல இருக்கிற எழுத்துக்களை பார்த்ததும் திரும்ப வர்றாரு.
எங்க இது உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கிறார். அரகரையா இருக்கிற அந்த மந்திர எழுத்துக்களை எழுதிட்டு அவர்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் புரட்டி பார்த்துட்டு இருக்கிறாப்ல. இதுல இருக்கிற இந்த மந்திர எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தா இதுக்கு பேரு பைண்டிங் தலிஸ்மன் பேரா, கட்டுப்படுத்துற மந்திரங்களா, கெட்ட சக்திகளை கட்டுப்படுத்தி அடைச்சு வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கிறாப்ல. ஏன் கஷ்டப்படணும், ஆத்மாவை அழிச்சிடலாமே, ஏன் அதை போய் ஒரு பொம்மைக்குள்ள எல்லாம் அடைச்சு வச்சுட்டு இருக்கணும்னு நம்ம ஹீரோ டவுட் கேட்கிறாரு. அப்படி கிடையாதுப்பா, சில ஆத்மாக்களை அழிக்கவே முடியாது. எப்படி ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாதோ அதே மாதிரிதான் இதுவும். அதிகபட்ச ஒன்னால ஏதாவது ஒண்ணுக்குள்ள வச்சு அடைக்கத்தான் முடியுங்கிறாப்ல. அதுலயும் குறிப்பா எதுக்குள்ள வச்சு அடைக்கிறோமோ அது பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரி கை காலு தலை இந்த ஷேப்ல இருந்தா ரொம்ப ஈஸியா ஆத்மாக்களை அந்த மாதிரி பொம்மைகளுக்குள்ள அடைச்சிட முடியுமா? சரிங்க, இன்கம்ப்ளீட்டா இருக்கிற அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ விசாரிக்கிறார். வெளியில வந்த அந்த ஆத்மாவை அடைக்க முடியுமான்னு கேட்கிறாரு. முயற்சி வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளால சொல்றான். வாக்கு எதுவும் கொடுக்கல. அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறாரு நம்ம ஹீரோ. வீட்டுக்கு வந்தாச்சு. போ உன் முண்டாட்டிய கூட்டு வா அப்படிங்கிறாரு பேய் ஓட்டுறவர். போற வரையில எதையோ தட்டிடுவான். அதுக்கே அவ்வளவு பயப்படுறான் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா கறியை வெட்டி பச்சையா தின்னுட்டு இருக்கிறா. இதெல்லாம் செஞ்சா குழந்தைக்கு ஆகாதுன்னு இதுக்கு முன்னாடி செய்யாம இருந்தவ டியூன் ஆஃபீஸையே சாப்பிடாம இருந்தவ. ஆனா இப்ப அவ எவ்வளவு தூரம் போறா பாருங்க. இவனை பார்த்ததும் பெருசா அவ கண்டுக்கல. தன் பொம்மையை யாரோ தொட்டதை தெரிஞ்சுக்கிட்டு விறுவிறுன்னு வந்து நிக்கிறா. அவ பார்வைக்கு அங்க இருக்கிற சோஃபா எல்லாம் பறக்குது. வந்து மொரன்னு முறைக்கிறா. அப்பதான் அப்புறம் உன்னை கவனிக்கிறா. ஏன்னா அவளோட காலு ஃபுல்லா அப்படியே பொசுங்க ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு மாதிரி புகை கிளம்புது. என்னடான்னு பார்த்தா உப்பு மேல இவ்வளவு தூரம் நின்னோம், இவ்வளவு நேரம் நின்னு நீ தாக்க பிடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபூனு ஊதுவான் பாருங்க. அப்படியே அந்த உப்பு மேல விழுவா. பொதுவா பேய்களுக்கும் உப்புக்கும் ஆகவே ஆகாது. அதனாலதான் உப்பு மேல விழுந்ததும் துடியா துடிக்கிறாவ. புருஷன் பார்த்துட்டு பதறிட்டு ஓடியாரான். வா ஒரு கை பாத்துருவோம், யார் ஜெயிப்பா பாத்துருவோம்னு சொல்லிட்டு தான் கையில இருக்கிற மந்திரங்களை காட்டுறான். அவ கண்ணு புருஷனை பிடிச்சி இழுத்து படுக்க விட்டுருச்சு. உதவிக்கு வந்தவனையே உள்ள இருக்கிற கண்ணு போய் இன்னொரு கண்ணு கருவெளி வரதை நீங்க கவனிக்கலாம். நம்மால உடனே ஏகப்பட்ட மந்திர பேப்பர்களை அப்படியே வீசி எறிவான். அதுல சில மந்திர பேப்பருங்க அவ மேல ஒட்டிக்கிட்டு நிக்கும். உடனே மந்திரம் போட்டதும் அவ துடியா துடிக்கிறா. உடம்ப கட்டுப்படுத்தி உள்ள இருந்து ஏதோ மந்திரத்தை போட புகை அப்படியே வெளியில கிளம்புது. விடாத மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் மூக்குல ரத்த வர ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. ஆனாலும் வெளியில போன அந்த ஆத்மா திரும்ப அவளோட உடம்புக்குள்ளேயே மறுபடியும் வந்து சேர்ந்துருச்சு. ஆக்சுவலா அந்த பேய் நம்ம ஹீரோவை முந்தின நாள் பிடிக்க முயற்சி பண்ணிருக்கோம். ஏதோ அந்த மந்திர கயர் இருந்ததுனால தப்பிச்சாப்புல. அதை பத்தி எடுத்து சொல்லுவார். அப்ப நம்மால சொல்லியிருப்பான், இல்ல அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு எல்லாரையும் பிடிச்சிட முடியாது, அத மாதிரி பிடிக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு எல்லாம் பேயற்றவர் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம ஹீரோயினோட உடம்புல இருந்து அப்படியே சிவப்பு கலர்ல புகையா வெளியேறி பேயோற்றவனை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி தன்னை நோக்கி வர்ற அந்த ஆத்மாவை அப்படியே அந்த பொம்மைக்குள்ள இறக்கி அதுக்கு மேல ஒரு மந்திர பேப்பரை ஒட்டிட்டு அடைச்சிருவாரு. அப்பாடா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் எந்திரிச்சு ஒரு பார்வை பார்த்ததும் மறுபடியும் புகையா கிளம்ப ஆரம்பிக்கும். என்னடா அது அடங்க மாட்டேங்குதுன்னு அவளோட கண்ணை கட்டி பாபா முத்திரைய பதிச்சதும் அவ அப்படியே மயங்கிடுறா. என்னையா இவ்வளவு வன்முறையா கையாளுற, புள்ளத்தாச்சு புள்ளையா அப்படின்னு புருஷங்கார கோவப்படுறான். அப்புறம் ஏதோ கயரா கட்டி வைக்கிறார். இது கொஞ்ச நேரத்துக்கு ஆத்மாவை கட்டுப்படுத்துங்கிறாப்ல. அந்த பொம்மை இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு விசாரிக்கிறார். அதுக்கு பதில் சொல்லாம என் பொண்டாட்டி எப்படி நீங்க திரும்ப கொண்டு வர போறீங்கன்னு விசாரிக்கிறாரு புருஷன். அதுக்கு நம்ம பேயோட்டுறவரை, இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு ஆத்மா ஒரு உடம்புக்குள்ள வரையணும்னா அதுக்கு ரத்தம் தேவை. ஈவன் ஒரு துளி ரத்தம் இருந்தா கூட போதும். இந்த பொம்மைகள் மேல பட்டதும் பொம்மைகள் அந்த பொம்மைக்குள்ள அடப்பட்டு இருக்கிற ஆத்மா நம்மள ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்புறம் இவர் கொடுத்தாருல ஒரு போட்டோ, அதுல மந்திர எழுத்துக்கள்ல ஏதோ சில எழுத்துக்கள் மிஸ்ஸிங். ஏன்னா அந்த தலையோட பாகம் உடஞ்சதுனால அது என்னன்னு தெரியாம குத்து மதிப்பா நாம இதுதான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோம்னா அதுக்கு பல பாசிபிலிட்டி உண்டு. ஆ இம்மா அம்மா அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு பேச்சுக்கு ஆங்கிற வார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க பல வார்த்தைகள் அங்க போட்டு பார்க்கலாம். ஊனு போட்டீங்கன்னா உம்மானு வந்துருது, தப்பாயிடுதா? சூனு போட்டீங்கன்னா சும்மானு வந்துருது. இப்படி பல பாசிபிலிட்டி உண்டு. ஸோ எது கரெக்டான வார்த்தை அப்படின்னு தெரியாம இப்படி சும்மா உம்மானு பல வேரியன்ஸ் இருக்கு. பல விஷயங்களை பொருத்தி பார்க்கறது ரிஸ்க், கஷ்டம் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஒவ்வொன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சும்மா உம்மா அப்படின்னு நான் இப்போ எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்னா பொருத்தி பார்ப்போம், ஏதோ ஒண்ணு பொருந்துமேன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. பாரு, உன் பொண்டாட்டியை பிடிச்சிருக்கிற இந்த ஆத்மா உன் பொண்டாட்டியோட உடம்பு மேல ஆசைப்படுது. ஒரு பொருத்தமான ஒரு பாடி கிடைச்சா போதும், உடனே அது உடம்புல ஏறி பிடிக்க பார்க்கும். பொதுவா 7 நாள்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போன புதன்கிழமைல இருந்து இந்த பிரச்சனை இருக்கிறதா நம்ம ஹீரோ சொல்றாரு. போன புதன்கிழமை தான் அந்த பொம்மையை கொண்டு வந்தேன், அடுத்த நாளே அவன் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டா அப்படின்னு புலம்புறாப்ல. அப்படி பார்த்தா நாளைக்கு காலையில சூரிய உதயம்னா 7வது நாள். அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் உன் பொண்டாட்டிய திரும்ப கொண்டு வர முடியாதுங்கிறாப்ல. இந்த பொம்மை மேல இருந்த அந்த மந்திரங்கள் அதுதான் உள்ள இருந்த ஆத்மாவை கண்ட்ரோலா வச்சிட்டு இருந்தது. பொம்மை உடஞ்சப்போ லைட்டா தான் பிரச்சனை. அப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம அந்த எழுத்துக்களை உட்காந்து பொறுமையா அழிக்க ஆரம்பிச்சா. அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேயோட்டர் கூட இந்த ஆத்மா என்ன பண்ணிருக்கு, யாருக்கு இந்த மாதிரி எழுதக்கூடிய இந்த பெயிண்டிங்ஸ் இந்த எழுத்துக்கள் இதை அழிக்கிறதுக்கான அந்த டெக்னிக் தெரியுமோ அந்த மாதிரி ஒரு ஆளை இந்த பொண்ணை இது செலக்ட் பண்ணிருக்கு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு குழம்புறாரு. ஆமா, இந்த பொம்மை எப்படி செய்யப்பட்டதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கான்னு அடுத்து விசாரிக்கிறார். அப்புறம் அந்த தங்கச்சிக்காரிக்கிட்ட அந்த பொம்மையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யாரு, நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குது உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து நிற்கிறார். உங்க அக்காவுக்கு என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு மேபி தெரியலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், அப்பதான் என் பொண்டாட்டியை இந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு கேட்கிறாப்ல.
அவளுக்குமே முழுசா தெரியாது. நம்ம பேயோட்டுறவரை உங்க 2 பேருக்கும் நான் உதவி பண்ண முடியும், உங்க அக்காவுக்கு உண்மையிலே என்னாச்சுங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ, அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் இவனோட பொண்டாட்டியை நம்ம காப்பாற்ற முடியும், அதுக்கு நீ எங்க கூட சேரணும்னு கூப்பிடுறாரு. சரின்னு அவளும் ஒத்துக்கிறா. கையில ஒரு கொட்டை கொடுத்து அப்படியே மெதுவா தட்டு அப்படிங்கிறாப்ல. நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறார். அப்புறம் ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்து தங்கச்சியோட கண்களை கட்டி நிறைய மந்திர பேப்பர்களை எரிச்சு இவர் சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறார். சொர்க்கம் நரகம் அப்படின்னு ஏகப்பட்ட மந்திரங்கள். அப்புறம் சிவப்பு கலர் நூலால இவரோட கைகளை கட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். பார்த்தா இவளுக்கு தன்னோட அக்கா தெரியுறா. அக்கா ஏதோ தோண்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரியுது. அக்கா அப்படின்னு பார்த்ததும் பக்கத்துல போக பார்த்தா இவன் வித்தையாலேயே கயிறு மாதிரி கையில கட்டி விட்டான்ல, அது தடுக்கும். இதுக்கு மேல போகாத, இல்லைன்னா நீயும் எங்க கட்டுப்பாட்டை விட்டு போயிடுவ அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இங்க இருந்து பார்த்தா அக்காவும் புள்ளத்தாச்சி பிள்ளையா இருந்திருக்கிறா. தோண்டி ஏதோ மண் எடுத்திருக்கிறா. அதுவும் எங்க சுடுகாட்டுல இருந்து சுடுகாட்டை மண் எடுத்து தான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறா. அப்போ அவளுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. அப்படியே ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோன்னு இந்த அம்மா துடிச்சு போச்சு. ஏற்கனவே அது சுடுகாட்டு மண் எடுத்து வந்திருக்கிறா. இப்போ ரத்தம் வேற ஊத்துன்னு ஊத்துது. அவ்வளவுதான். அப்படியே அங்க சீனு கட்டு. பார்த்தா கரு கலைஞ்சிருச்சு போல. கலைஞ்சு போன அந்த கருவை இவ புதைக்கிறத விட்டு அந்த கருவை எடுத்து சுடுகாட்டுல இருந்து எடுத்த அந்த மண் எடுத்து ரெண்டையும் சேர்த்து பெசன்னு பெசஞ்சு ஒரு பொம்மை செய்ய ஆரம்பிக்கிறா. அந்த பொம்மையை தீயில போட்டு வாட்டி சிலையை அப்படித்தான் செய்வாங்க, சூடு பண்ணணும். இப்படித்தான் அந்த பொம்மையை ரெடி பண்ணி இருக்கா போல. தான் பார்த்த விஷயங்களை சொல்ல பேயோற்றவரே மிரண்டு போறார். இந்த மாதிரி செய்யும் போது மண்ணு சுடுகாட்டு மண்ணு, அது சூனியமான விஷயம். அப்புறம் நெருப்பும் சூனியமான விஷயம். இது பத்தாதுன்னு இறந்து போய் பிறந்த அந்த கரு, கலைஞ்சு போன கரு, இதுவும் சூனியமான விஷயம். அதோட ரத்தமும் அந்த களிமண்ணோட கலந்திருக்கும். போட்டு பிசைஞ்சதுல சத பிண்டம்னு எல்லாமே களிமண்ணோட கலந்திருக்கும். இப்படிலாம் செஞ்சா எப்பேற்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் அது பயங்கர கெட்ட ஆத்மாவா மாறிடுமா. கடைசியா அவளோட சொட்டு ரத்தத்தையும் அந்த பொம்மை மேல விட்டுருப்பா. இப்படி ரத்தத்தை கொடுக்கையில பொம்மைக்குள்ள இருக்கிற ஆத்மா இவளோட உடம்புல ஏறிடும். அப்படி ஏறி கட்டின புருஷனையே கண்ணா பின்னான்னு கத்தி அலை குத்தி இருக்கிறா. நாம என்ன நினைச்சோம், இவர் தான் எல்லாம் பண்ணாரு நினைச்சோம். அப்புறம் தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்து போனாருன்னு நினைச்சோம். ஆனா நிஜத்துல அவரை இந்த அம்மா தான் கொண்டு போட்டு இருக்கிறா. அப்புறம் தான் சுயநனவுக்கு திரும்பி இருக்கிறா. அதுக்குள்ள இட்ஸ் டூ லேட். இதுதான் உண்மையில நடந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தங்கச்சி அரண்டு போறா. உனக்கு நிறைய டைம் இல்ல, சீக்கிரங்கிறாரு பேயோட்டுறவர். தப்பு பண்ணிட்டோமேன்னு இப்போ அக்காவுக்கு புரிய வருது. கட்டின புருஷனையே கொல்ல வச்சிருச்சு. இந்த கெட்ட சக்தியை அடைக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கு மேல மந்திரங்களை எழுதி அதை இந்த அம்மா அடைச்சிருக்கிறா. அது மட்டும் இல்லாம ஒரு சுவரை எழுப்பி அந்த சுவத்துக்குள்ள அந்த பொம்மையை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு உள்ள வச்சுட்டு அவளும் உள்ளேயே ஜீவ சமாதி அடைஞ்சிடறா. அதெல்லாம் பார்த்துட்டு அக்கா வேணாம் 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 அப்படின்னு பதறுவ. எங்க இவங்கிட்ட அந்த பக்கம் போயிருவாளோன்னு நூலை இழுத்து ஏதோ அந்த ரிச்சுவலை நிப்பாட்டிடுறாரு. அவர் ரிச்சுவலை பேயோட்டுறவர் இவ கண்கட்டையும் அவுத்துட்டா. அப்புறம் சுடுகாட்டு மண்ணுங்கிறதுனால அதுல ஒரு ஆத்மா தான் உட்கார்ந்துட்டுக்குன்னு சொல்ல முடியாது, ஏகப்பட்ட ஆத்மாக்கள் அந்த மண்ணுல கலந்துருக்கலாம் அப்படிங்கிறார். சரி, எல்லாத்தையும் விரட்ட முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிப்பார். வேற வழியில எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த அக்காவோட பாடியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ கிடையாது, நம்ம பேயோட்டுறவர். பொதுவா இந்த மாதிரி பேய்களை கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேயோட்டுறையை மட்டும் பத்தாது, ஒரு ப்ராப்பரான வெசல் உடம்பு வேணும். பழைய பஞ்சாக புத்தகங்களின்படி பொதுவா இதுக்கு ரொம்ப உகந்த ஒரு பாடின்னு பார்த்தா மனிதனோட பாடி தானா, ஹியூமன் பாடி தானா. களிமண் பாடியை விட ஹியூமன் பாடி பெட்டர். அதுக்கு தான் இறந்து போன அந்த அக்காவோட பாடியை நாம எடுத்துட்டு வந்து அதை கொடுத்தோம்னா களிமண்ல உட்காந்துட்டு இருக்கிற இதெல்லாம் இப்ப களிமண்ல இருந்து ஆல்ரெடி எங்க மாறிடுச்சு, நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியோட உடம்புல மாறிடுச்சு. அதுக இன்னொரு களிமண் மண்ணுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு மனித உடம்பு கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த அக்காவோட உடம்பு வேணும்னு கேட்கறாப்ல. தங்கச்சிக்காரி வேற ஒரு மாதிரி மயக்கத்திலே இருக்கிறா. அவளையும் கூட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சடங்குல பார்த்த விஷயங்களை சொல்லியிருப்பா. அதை வச்சு பாடி இங்கதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வராங்க. இவன் வேகமா உள்ள போக பார்ப்பான். எப்பா வேணாப்பா, நடுராத்திரி சமயம், இந்த மாதிரி சமயத்துல உள்ள போய் நமக்கும் பேய் பிடிச்சிச்சுன்னா உன் பொண்டாட்டி யாரு காப்பாத்துறது? ஓ, கார்ல கொண்டு வந்திருக்கிறது தங்கச்சியே இல்ல, நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிய. 2 பேரும் போய் 2 பேரும் மாட்டிக்கிட்டா உன் பொண்டாட்டி அப்புறம் யாரும் காப்பாற்ற முடியாது, பொண்டாட்டியோட துணைக்கு இங்கேயே இருன்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான தான் கழுத்துல கிடக்கிற அந்த மந்திர டாலர் எல்லாம் எடுத்து இவங்கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் உனக்கு உதவியா இருக்கும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தனியால பேயோட்டுறவர் உள்ள போறார். இல்ல ஒரு நிமிஷம் எனக்கு உங்களால உதவி செய்ய முடியும்னு நம்மளால சொல்றான். அப்புறம் என்ன நினைச்சா தெரியல, திரும்ப வர்றான். அப்ப என்ன அர்த்தம், அந்த பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக கொடுத்த அந்த டாலர் கீழரு மந்திரம் எல்லாத்தையும் அது அவளோட மேல போட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள இவன் வந்திருக்கிறதுனால எனக்கு அந்த வீடை பத்தி அத்துப்படி. மேல புத்தாவோட ஹால் ஒன்று இருக்கும், ஸ்டுடியோ இந்த பக்கம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் கூட்டு வரான். ஸ்டுடியோ வரைக்கும் அழகா வந்துட்டாங்க. என்னடா அது உள்ள வரமாட்டேன்னு சொன்னவன் வெளியில இருன்னு சொன்னவன் இப்படி உள்ள வந்தானே யோசிச்சா பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த பைய கேமுக்காக ரெடி பண்ண விஷயம். அந்த VR ஹெட்செட்டை தலையில மாட்டிக்கிட்டு, ஏன்னா வீட்டை தான் அப்படியே அவங்க 3D கேமா பண்ணிருக்காங்க. ஸோ கேம்ல இருக்கிற விஷயங்களை சொல்லிட்டே வரான். அதை பார்த்துட்டு உள்ள இருக்கிற நம்ம பேயோட்டுறவர் போயிட்டே இருக்கிறார். கேம்ல அந்த இறந்து போன சீனியர் வந்து பயமுடுத்துறாப்புல தெரிய மிரண்டு போய் VR கலட்டுறாரு. அப்புறம் வேற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாப்ல. அது என்னன்னா, இந்த சீனியரும் பயந்த பயலும்
முதல் தடவை இங்க வந்தாங்க இல்ல, ஸ்கேனிங் மிஷின் எல்லாம் செட் பண்ணாங்க இல்ல, அப்ப அந்த ஸ்கேன் மிஷின் அந்த பொம்மை உடையறதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை ஸ்கேன் பண்ணி இருக்கணும். இல்ல உடைஞ்சு போன பிறகு அந்த தலையோட உடைந்த துண்டு இருக்கும்ல, அந்த துண்டு மேல ஏதாவது எழுதியிருந்தாலும் அதையும் அந்த மெஷினை ஸ்கேன் பண்ணி இருக்கணும். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த உடைந்து போன அந்த துண்டுல இருந்த அந்த மந்திர எழுத்துக்கள் அது கிடைச்சா நமக்கு இந்த விஷயத்துல உதவியா இருக்கும்ல. சோ நம்ம வேலையை ரெண்டா பிரிச்சுப்போம். உங்களுக்கு இப்ப 2 வேணும். ஒன்னு அந்த உடைந்து போன பகுதியில் இருக்கிற மந்திர எழுத்துக்கள், இன்னொன்னு இறந்து போன அந்த அக்காவோட பாடி. நீங்க அக்காவோட பாடியை ரியல் உலகத்துல தேடுங்க. ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி இருந்ததுனால கேமுக்குள்ள அந்த உடைந்த துண்டோட மந்திர எழுத்துக்கள் டெஃபினட்டா இருக்கும். நான் கேமுக்குள்ள போய் அந்த எழுத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆட்கள் பேசி 2 பேரும் இப்படி பிரிஞ்சு வேலை நடந்துட்டு இருக்குது. 2 பேரும் ஒரே பில்டிங்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாப்ல காட்டினாலும் ஒன்னு கேம்ல நடக்கிறது, இன்னொன்னு நிஜத்துல நடக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். பேயோற்றவர் இந்த பக்கத்துல வந்தா திடீர்னு அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் இவனை தன் கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. நம்மால் போராடுறாரு, அதை தடுக்க முயற்சி பண்றாரு. இங்க இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பிடிக்க முயற்சி பண்ணுதுன்னு புலம்புறாரு நம்ம பேயோற்றவர். ஏகப்பட்ட கை மந்திரங்களை போடுறாரு. முதுகுல வேற மந்திர எழுத்துக்கு எழுதி இருக்கிறது. ஒரு மந்திரத்தை போட்டதும் அந்த பொம்மைங்க எல்லாம் கீழே விழுந்து நொறுங்கி போயிடுச்சு. அப்புறம் நம்ம சீனியை திறந்த அதே கதவை திறந்து உள்ள போறார். இங்கதான் அந்த அம்மா ஜீவ சமாதி அடைந்த இடம். அங்க வந்து எட்டி பாக்குறாரு. பாடியை கண்டுபிடிச்சதா சொல்றாரு. நான் இன்னும் அந்த மிஸ்ஸிங் ஆன எழுத்தை கண்டுபிடிக்கிறேன்னு நம்மால கேம்ல மும்முரமா இருக்கிறான். அதுக்குள்ள பின்னாடி கிடக்கிற பொண்டாட்டியோட உடம்புல ஏதோ மாற்றம், மந்திரங்கள் எல்லாம் தன் சக்திகளை இழந்துட்டு இருக்குது போல. திடீர்னு பார்த்தா கேமுக்குள்ளேயே பேய் வந்தாப்புல தெரியுது. நம்மால முழிக்கிறான். என்னடான்னா பேய் கேமுக்குள்ளேயே வந்திருக்குது போல. ஒரு கிளிச் மாதிரி இவனுக்கு அது தெரியுது. அப்புறம் அந்த உடைந்து போன துண்டை அங்க இருக்கிற ஒரு அம்மா கையில எடுக்கிறாப்புல இவன் பாக்குறான். ஒரு வழியா அந்த துண்டை இவன் எடுத்துட்டான். உடஞ்ச துண்டை தலைமையில பொருத்தி அந்த மீதி எழுத்துக்களை இவன் கவனிச்சிட்டான். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இவன் பேசுவான் பாருங்க. பின்னாடி இருக்கிற பொண்டாட்டியோட கருவிழி, ஏகப்பட்ட கருவிழிகள் இருக்கிறத கவனிக்கலாம். அத்தனை பேய்கள் உடம்புக்குள்ள இருக்குது போல. அப்புறம் இவன் பேசுறது எதுவுமே அந்த பக்கம் நம்ம பேயற்றவருக்கு கேட்க மாட்டேங்குது. இவன் பார்த்த விஷயங்களை அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள பொண்டாட்டி சத்தமே இல்லாம பின்னாடி எந்திரிக்கிறா. ஏதோ அசைவு தெரியுதுன்னு நம்ம ஆளும் கவனிக்கிறான். தப்புன்னு திரும்பி பார்த்தா என்ன ஆச்சு நமக்கு காட்டல. கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா பேயோற்றவர் அந்த செங்கல் எல்லாத்தையும் ஓரளவு பேத்தெடுத்து உள்ள கையை விட்டு இருக்கிறார். கையை விட்டு ஒரு வழியா அந்த அம்மாவோட தலையை எடுத்துட்டார். அங்க நம்ம ஹீரோவே ஓடியாந்துட்டான். நிஜ உலகத்துல வீட்டுக்குள்ள ஓடியாந்து என் பொண்டாட்டி காணோம் ஓடிட்டா அப்படிங்கிறான். அடா பாவி, ஒரு கண்ணு வச்சுக்க சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலையே, கதவு தானா மூடுது 2 பேருக்கு நடுவுல. திடீர்னு உள்ள நெருப்பு வேற பத்த ஆரம்பிக்குது. களிமண் எல்லாம் இதுக்குள்ளதான் வச்சு சுடுவாங்க போல. ஐயோ தரடா தரடான்னு கத்துறாரு. சரி ஏதாவது பண்ணலாமேன்னு திரும்பினா பொண்டாட்டி வந்துட்டா. கத்தியால வயித்துல ஒரு குத்து குத்திவிட்டா. நான் கொடுத்த மந்திரத்தை பயன்படுத்துன்னு சொன்னதுமே டாலரை இவன் தான் வச்சிருக்கான் போலங்க. டாலரை எடுத்து நெத்தில வச்சதும் அப்படியே போய் விழுந்துருவாவ. சோ கதவு கட்டுப்பாட்டை இழந்துருது. நம்ம ஆளு வெளியில வந்துடுறாரு. வெளில வந்து பார்த்தா பேய்கள் இன்னும் அவளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. திடீர்னு கொஞ்ச நேரம் அவ நார்மல் மோடுக்கு வருவா. கண்ணு நார்மல் மோடுக்கு வருது. இவன் கேம்ல பார்த்த அந்த மிஸ்ஸிங் ஆன மந்திர எழுத்துக்களை பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறான். அதை அவர் பார்த்த பிறகு ஏற்கனவே அவர் இருந்த எழுத்துக்கள் அவருக்கு அத்துப்படி, மிஸ் ஆன எழுத்து இப்ப கிடைச்சிருது. மொத்தத்தையும் அவர் ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறார். நீ திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு புலம்புறாவ. ஒண்ணு இல்ல 2 பேரும் சேர்ந்து போராடுவோம், விட்டுறாதுன்னு பொண்டாட்டிக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் குட்டியா பொம்மை செய்வான்ல, அதை கையில கொடுத்துட்டு உனக்காக எனக்காக நம் பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த பொம்மை தான் பொண்ணை நினைச்சு இவன் ரெடி பண்ணது. தம்மா துண்டா கமான் குடும்பமா நம்ம போராடுவோம்னு அட்வைஸா போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு வழியா இவர் ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சிட்டாரு. இறுக்கி அவளை புடி அப்படிங்கிறாரு பேயோற்றவர். உடனே அவ எந்திரிக்க போக பாருங்க, நம்மால இறுக்கி பிடிச்சிட்டான். பேயோற்றவர் ரத்தத்தை அந்த பொம்மையில சொட்டுறாரு. ஏற்கனவே மந்திரத்தை வேற எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கிற மொத்தம் அப்படியே எந்திரிச்சு பேயோற்றவரை பிடிக்க பாயும். குறுக்க அக்காஹாரியோடைய மண்டவோட்டை கொண்டு போய் நிப்பாட்டினதும் மண்டவோட்டுக்குள்ள மொத்தமே இறங்க ஆரம்பிக்குது. சரி மண்டவோட்டுக்குள்ள இறங்கிடுச்சு. இப்ப மந்திர காகிதத்துக்கு அப்படியே மண்டவோட்டு மேல வச்சிட்டாலே போதும். வைக்க முயற்சி பாருங்க, அதுக்குள்ள மண்டவோடு மக்கி போய் மறுபடியும் எல்லா ஆத்மாவும் மேல சீலிங்ல ஏறிக்கிச்சுங்க. இந்த பக்கம் பொண்டாட்டி நார்மல் மோடுக்கு வந்துட்டா. ஆனா வயிற்றுக்குள்ள ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு கவனிக்கிறா. இரடான்னு பார்த்தா இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைய ஆட்கொள்ள அந்த ஆத்மாக்கள் எல்லாம் துடிக்குது போல. இறந்து போன மண்டவோட்டுக்குள்ள இறந்து போனவங்களோட உடம்புக்குள்ள இறக்கலான்னு பார்த்தோம். எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இனிமே இறந்து போன உடம்ப பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டாரு பேயோற்றவர். அப்போ உயிரோட இருக்கிற வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய பிடிக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. அப்பதான் நம்மால ஒன்ன கவனிக்கிறார் பேயோற்றவர். உன் பொண்டாட்டியோட உடம்புக்கு இந்த ஆத்மாக்கள் ஆசைப்படல, பிறக்க போற அந்த பிள்ளைக்காக தான் காத்துட்டு இருந்திருக்குங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறார். குழந்தையோட உடம்புக்குள்ள இறங்கிடுச்சுங்கன்னு நினைக்கிறேன். அதை சீல் பண்ணணும்னு மந்திர காகிதத்தை எடுத்துட்டு ஓடும்போது என்னையா பண்றேன்னு நம்ம ஹீரோ தடுக்கிறாப்ல. குழந்தைகளை வச்சு இந்த ஆத்மாக்களை சீல் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது என்ன விளையாடுறியா, என் குழந்தையா அது, வேற ஏதாவது வழி இருக்குமியா அப்படின்னு பதறாரு. குழந்தைய காப்பாத்துங்கன்னு இந்த அம்மாவும் பதறுது. நேரம் போயிட்டே இருக்குது, குழந்தைய காப்பாற்ற முடியாது, அட்லீஸ்ட் உன் பொண்டாட்டியாவது காப்பாத்தலாங்கிறாரு பேயோற்றவர். இல்ல வேற ஏதாவது வழியை கண்டுபிடிங்கிறான் இவன். 2 பேரும் எனக்கு வேணுங்கிறான். நீ இப்ப ஒத்துழைக்கலன்னா 2 பேரையும் இழந்துருவேங்கிறாரு பேயோற்றவர். இல்ல ப்ளீஸ்னு கெஞ்சிரான். நம்மால் ஏதாவது வழி இருக்குங்கிறான். உள்ள பயங்கரமா எல்லா ஆத்மாக்களும் அத்துமீறிட்டு இருக்க நேரம் இல்லைன்னு ஓடி போறாரு நம்மால். இதுல கூத்து என்னன்னா, இதை பத்தி ஒரு புக்ல கார்ல வரும்போது
இருக்கும்போது புக்கில் இருந்த அந்த வரிகளை நம்ம ஹீரோவும் கவனிச்சிருப்பாப்ல. உனக்கு என்ன உயிருள்ள இருக்கிற உடம்பு தானே வேணும் அப்படின்னு சொல்லி தன் கையில கீரலை போட்டு ரத்தத்தை விட்டு அந்த பொம்மை மேல ரத்தத்தை விட்டு என் உடம்பு எடுத்துக்கோ, என் பொண்டாட்டி என் பிள்ளைகளை காப்பாத்து அப்படின்றாப்ல. ஐயோ வேணான்னு பொண்டாட்டி அழுகிறா. பார்த்தா மொத்த ஆத்மாக்களும் இப்ப அவரோட உடம்புக்குள்ள இறங்கிடுச்சு. அவரோட கல்விலி மாறுறத கவனிக்கலாம். கொஞ்சம் கூட யோசிக்காம காயத்தை கொண்டு வந்து சீல் பண்ணலான்னு பார்க்கையில குறுக்க கையை விட்டு தடுத்து நிறுத்திட்டாரு. புடிச்சு தள்ளி விட்டதுல பேய் ஓட்டுறவன் கீழே விழுந்துட்டான். பேய் உடம்புக்குள்ள இறங்கின பேய்கள்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஆத்மாக்கள் உடம்புக்குள்ள இறங்கின நம்ம ஹீரோ அந்த பொம்மையை தான் கையில் எடுத்துக்கிறாரு. பேப்பர் பார்த்தா பேப்பர்ல ஓட்ட விழுந்து கிடக்குது பாருங்க. பேயோற்றவர் என்ன பண்ண போறாரோ தெரியல. கத்தி எடுத்துட்டு பொண்டாட்டி பக்கத்துல வரான். உடம்பு வேணும், குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு உள்ள இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் கத்துது போல. குத்துங்குது. வயிற்ற கிழிச்சு குழந்தை எடுக்க போறான் போலவன். பக்கத்துல வந்துட்டான். ஆனா திடீர்னு ஒரு மாதிரி ஆகுறான். பொண்டாட்டிய பாசமா கூப்பிடுறான். அப்ப என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற நம்ம ஹீரோ போராடுறாரு, அந்த ஆத்மாக்களோட போராடுறாரு. கமான் விட்டுறாத, நம்ம குடும்பம் ஒன்னா போராடுவோன்னு அதே டயலாக்க இப்ப இவ திரும்ப சொல்றா. டப்புன்னு கத்தி எடுத்து தான் கண்ணுக்குள்ளேயே ஒரு இறக்கு. பேய் இருந்து அந்த கண்ணை குத்தி கிழிச்சுட்டான். யோ பேயற்றவரே, வாயா ஏதாவது பண்ணியா, வந்து அடையா அப்படின்னு சத்தம் போட ஓடியாந்து முதுகுல இந்த தடவை பேப்பர் இல்ல ரத்தத்தாலேயே இவனோட முதுகுலையே அந்த மந்திர எழுத்துக்களை எழுதுறாரு. அது வரைக்கும் அசையாம இருக்கணும். இவன் அந்த ஆத்மாக்களை எதிர்த்து சண்டை போட்டு அசையாம இருக்கிறான். ஃபுல்லா இப்ப மந்திர எழுத்துக்களை எழுதியாச்சு. ஓங்கி ஒரு அடி பாபா முத்திரையை வச்சா போதும், சீல் செய்யப்பட்டு விடும். முத்திரையை வச்சாச்சு. முத்திரையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனி என் பொண்ணு நல்லபடியா ஆரோக்கியமா வளர்வாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவன் விழுந்துட்டான். தான் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாத்துறதுக்காக இவன் உசிரியை விட்டான். அப்புறம் அந்த களிமண் பொம்மை மேல இருந்த அந்த சிவப்பு கலரு அது ஃபுல்லா கரைஞ்சு காணாம போயிடுச்சு. அப்புறம் நாட்கள் போயிடுச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தைக்கு கதையெல்லாம் சொல்லி அம்மா வளர்க்குறாங்க, ஹீரோயின் வளர்க்குறாங்க. கதையில அப்பான்னு ஒரு கேரக்டர் வரும். இல்ல இந்த கதையை குழந்தைக்காக சொல்லணும்னு சொல்லி அப்பாவே ரெடி பண்ணது போல, நம்ம ஹீரோவே ரெடி பண்ணது போல. அப்பான்னு சொன்னதும் குழந்தையும் சந்தோஷமா சிரிக்குது. பெல்லிங்கிற பாருங்க, பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு பாக்குறதுக்காக இவன் அந்த பக்கம் கிளம்புறா. ஏதோ பார்சல் வந்திருக்குது. என்னையா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வேலை பார்த்தா அந்த கம்பெனில இருந்து வந்திருக்கிற பார்சல். இவன் அப்புறம் இந்த பக்கத்துல வரா. பார்த்தா புருஷங்காரன் வந்திருக்கிறான். உனக்காக சமைச்சு வச்சிருக்கிறேன், வா சாப்பிடுன்னு கூப்பிடுறான். இவ எல்லாத்தையும் ஆச்சரியமா பாக்குறா. இப்ப நம்ம பொண்ணுக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் குழந்தை, அரை வயசு ஆயிப்போச்சு. புரண்டெல்லாம் படுக்கிறா. கதையெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், அப்பாங்கிற வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டேன், அழகா அப்பான்னு சொல்றா அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. சந்தோஷங்கிறா நம்மாலு. ஆனா அழுகிறா. என்ன நடக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? கம்பெனில இருந்து ஏதோ வந்துச்சுல, மேபி கம்பெனி கேம் எல்லாம் ரெடி பண்றதுல எக்ஸ்பர்ட். அந்த வீட்டையே எப்படி அழகா உருவாக்கினாயிலோ அதே மாதிரி நம்ம ஹீரோவை அழகா உருவாக்கி, ஹீரோட வீட்டை அழகா உருவாக்கி, அந்த மெமரிஸை அழகா கேமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க போல. யாருக்காக? இவளுக்காக. புருஷன் கையை பிடிச்சு நாம இப்பயும் ஒன்னா தான் இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அட்வைஸ் பண்ணி அவளுக்கு ஆறுதல் சொல்ல புருஷனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவ ஒவ்வொன்றும் அழுகிறா. பார்த்தா இதெல்லாம் கேமுக்குள்ள VR செட்டுக்குள்ள நடக்கிற விஷயம். நான் சொல்லல ஏற்கனவே, அதான் நடந்திருக்குது. அப்புறம் பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சிருச்சேன்னு கிளம்ப வேண்டாம். நம்ம பேயோற்றவரை காட்டுறாங்க. பேயோற்றவர் நிறைய மந்திரங்களை எழுதி வச்சிருக்கிறார்ல, அதுல இந்த புது மந்திரம் இவர் கத்துக்கிட்ட விஷயத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். விதவிதமா மொத்தம் 7 மந்திரங்கள் இருக்குது போல. இன்னும் ஒரு 3 மந்திரங்களை இனிதான் கண்டுபிடிக்கணும். அந்த மந்திர எழுத்துக்கள் எல்லாம் ஸ்டீலிங் சோல், ஆத்மாக்களை திருடுறது, பாரோயிங் லைஃப், இப்படி பல டைட்டில் மட்டும்தான் இருக்குது. அதோட மந்திர எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. அதெல்லாம் அடுத்தடுத்த பாகங்களை இவன் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில இன்னொருத்தைய நமக்கு காட்டுறாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா நம்ம தங்கச்சிகாரி கிட்ட இன்னொரு பொம்மை இருக்குது. அப்புறம் குட்டியா களிமண் மாதிரி குழந்தை மாதிரி ஏதோ பண்ணிருப்பாங்கல்ல, அந்த இதுவும் இருக்குது. பின்னாடி தெரியும் பார்த்தா கண்ணுல இவன் கத்திய விட்டு ஆட்டிருப்பான்ல நம்ம ஹீரோ, அவன் நல்லபடியா கட்டில படுத்து கிடக்குறான். இது எப்பரா சாத்தியம்னு பார்த்தா இங்க நம்ம பேயற்றவர்கிட்ட கடைசியா ஒரு மந்திரம் வேணும். அந்த மந்திரத்தோட டைட்டில் மட்டும் இருக்குது. ஆனா அந்த மந்திர எழுத்துக்கள் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அந்த மந்திரம் என்னங்கிறது தெரியாது. அதோட டைட்டில் என்ன தெரியுமா? ரீசரக்ஷன். இறந்து போனவங்களை திரும்ப கொண்டு வருவதற்கான டைட்டில். மந்திரம் இவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பக்கம் தங்கச்சிக்காரிக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த மந்திரத்தை போட்டுட்டு தான் நம்ம ஹீரோவை திரும்ப உயிரோட கொண்டு வந்திருக்கிறா போல. ஆனா அவ எப்படி இதெல்லாம் செய்யறா? ஏன் நம்ம ஹீரோவை உயிரோட திரும்ப கொண்டு வரணும்? அவ தான் செய்யறாளா இல்ல அவ உடம்புக்குள்ள இருந்து வேற யாராவது செய்ய வைக்கிறா? இப்படி எதையுமே காட்டாம இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. அடுத்த பாகத்துக்கு அடி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா டெஃபினட்டா அதையும் பேசுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதை விட இன்னும் ஒருபடி மேல பிடிச்சிருந்தா உங்களுக்கு யாருக்கு ரொம்ப இந்த மாதிரி படங்களை அனுப்பிச்சு விட்டா பிடிக்கும், அவங்க பாப்பாங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி விடலாம். தேங்க்யூ.